Hi everyone, this is from SEBI ES Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மக்களவை நிறைவேற்ற. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ்ல எஜுகேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ அந்த தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக தடுப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன், Prevention of Public Examination, Unfair Means Act. ஸோ இது வந்து 2024 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ். ஸோ இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் கடுமையான தண்டனைகளை வந்து இதில் கொடுத்து வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது வினாத்தாள் கசிவு உள்பட தேர்வு முறைகேடுகளுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம், அதே மாதிரி எஸ்எஸ்சி, ரயில்வே, வங்கி, என்டிஏ நடத்தக்கூடிய இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுடைய அந்த வினாத்தாள் வந்து வெளியாகி பெரிய பிரச்சனையை வந்து நாட்டில் ஏற்படுத்தி இருக்கும். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு முறைகேடுகள் தடுப்பு மசோதா சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்டிஏ நடத்தக்கூடிய நீட் எக்ஸாம், ஜேஇ, இந்த தேர்வுகள் எல்லாமே முறைகேடுகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து வழங்கப்படும். ஸோ தேர்வு வினாத்தாள் கசிவு அல்லது பிற முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை தண்டனையும், அதே மாதிரி 50 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். ஸோ அதே மாதிரி குழுவாக முன்னாடியே திட்டமிட்டு அரங்கேற்றப்படும் அந்த குற்றங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 to 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும், அதே மாதிரி 10 கோடி அபராதமும் விதிக்கப்படும். ஸோ இந்த குற்றங்களை விசாரிக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் யூனியன் கவர்மெண்ட்ஸும் அங்கே இருக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றத்தை சிறப்பு விரைவு நீதிமன்றமாக என்னப்படலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஸோ குற்றப்பத்திரிகை தாக்கலான நாளிலிருந்து 3 மாத காலத்திற்குள் என்ன செய்யணும்னா விசாரணை வந்து நிறைவு செய்ய வேண்டும். ஸோ இதுல அந்த மேல்முறையீடுகள் வரும்போது அந்த மேல்முறையீடுகள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் அமர்வில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மேல்முறையீடு பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அவமதிப்பை குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றும். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். நமக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா Prevention of Insult to Honor Act. ஸோ இது வந்து 1971ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே நேஷனல் ஆந்தம், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி நேஷனல் ஃபிளாகை வந்து அவமதிப்பு பண்ணும்போது அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு ஹானர் ஆக்ட் 1971. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சட்ட திருத்தம் பண்ணி இதில் வந்து நேஷனல் சாங்கையும் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுடைய தேசிய பாடல் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் சாங், தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக வகை செய்யும் வகையில் மாநிலங்களை ராஜ்யசபையில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சட்ட திருத்தம் வரக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேசிய கௌரவம் மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026. ஸோ இது குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேசிய சின்னங்களாகிய தேசிய கொடி, அரசமைப்பு சட்டம், தேசிய கீதம் ஆல்ரெடியே இந்த சட்டத்துல வந்து அதற்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பாடலான வந்தே மாதரத்தை வந்து புதுசா இணைப்பதற்காக தான் இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு வந்தே மாதரம் பார்த்தீங்க அப்படின்னா 1875ஆம் ஆண்டு பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் முதலாக இவரை தான் அதை கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1882ஆம் ஆண்டு அவருடைய அந்த நாவலான ஆனந்த மத், ஸோ இதுல வந்து நாவல்ல வந்து இது படைப்பாக வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1896 நடந்த அந்த கல்கட்டா ஐஎன்சி காங்கிரஸ் செக்ஷன்ல தான் முதலாக ரவீந்திரநாத் டாகூர் அவர்களால் இது வந்து பாட்டாக பாடப்பட்டிருக்கும். ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1905ஆம் ஆண்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து லார்டு கர்சன் வந்து கொண்டு வந்திருப்பாரு. பெங்காலை வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா
அந்த டைம்ல தான் நமக்கு இதை எதிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் ஸ்வராஜ், ஸ்வதேசி மூமெண்ட். அதாவது சுதேசி மூமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சுதேசின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நம் நாட்டின் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை எல்லாமே நம்மளே என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும். மற்ற நாட்டிலேருந்து இம்போர்ட், அதாவது பிரிட்டிஷ்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து பயன்படுத்தாம நம்ம உள்நாட்டு பொருட்களை வந்து இந்த சுதேசி மூமெண்ட் படி விற்பனை, அதாவது உற்பத்தி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த சுதேசி மூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வந்தே மாதிரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு முக்கிய பாடலாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இதை அவமதிப்பு செய்பவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்தத்தின்படி 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அடுத்ததா 10,000 மீட்டரில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் குல்வீர் சிங். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 1 ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ காமன்வெல்த் பாத்தீங்கன்னா தற்போது ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய கிளாஸ்கோல நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து தடகளத்துல பாத்தீங்க அப்படின்னா குல்வீர் சிங்கும், பளுதூக்குதலில் ஹர்ஜிந்தர் கௌரும் வெள்ளி பதக்கம் வந்து வெற்றிருக்காங்க. ஸோ இதுல 10,000 மீட்டர் ஓட்டத்தில் முதலாக பதக்கம் பெற்ற வீரர் அப்படிங்கிற பெருமை பாத்தீங்க அப்படின்னா குல்வீர் சிங் படைத்து வரலாறு வந்து படைத்திருக்கிறார். ஸோ இந்தியாவுக்கு பளுதூக்குதல்ல பாத்தீங்க அப்படின்னா 7வது பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு, ஹர்ஜிந்தர் கௌர். ஸோ இதுக்கு முன்னாடி குல்வீர் சிங் பாத்தீங்க அப்படின்னா ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெண்கலம் 2022ஆம் ஆண்டு, அதே மாதிரி ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் 2023 பாத்தீங்கன்னா வெண்கலம் வந்து வென்றவர். அடுத்ததா இன்று மீண்டும் கூடுகிறது காவிரி ஆணையம், ஒரே மாதத்தில் நடக்கும் 2வது கூட்டம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகிள் 262 படி இரு மாநிலங்களுக்கு இடையே அந்த தண்ணீர் தொடர்பாக வாட்டர் ரிலேட்டடா டிஸ்பியூட் வரும்போது அதை தீர்த்து வைப்பதற்காக பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், அமைப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 262. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போக முடியாது, பார்லிமெண்டே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதுல 1956ஆம் ஆண்டு வாட்டர் போர்டு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1956ஆம் ஆண்டு இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து பாராளுமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில இந்த வாட்டர் போர்டு சட்டத்தின்படி அதாவது அந்த வாட்டர் போர்டை அமைத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வைசரி போர்டாக இருக்கும் இரு மாநிலங்களிடையே அந்த தண்ணீர் தொடர்பாக பிரச்சனை வரும்போது. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இண்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டல் ஆக்டின் படி பாராளுமன்றம் ட்ரிபுனல்ஸை வந்து தீர்ப்பாயங்களை வந்து ஏற்படுத்தலாம். இரு மாநிலங்களிடையே அந்த தண்ணீர் தொடர்பாக பிரச்சனைகள் வரும்போது தீர்ப்பாயங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் 1956 பார்லிமெண்ட் வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு காவேரி அந்த தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக கேரளம், கர்நாடகம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடையே அந்த பிரச்சனை வந்து இருந்திருக்கும். அதற்காக 1990ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த தீர்ப்பாயங்கள் பாத்தீங்க அப்படின்னா 2007ஆம் ஆண்டு அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த ட்ரிபியூனல்ஸ் கொடுக்கக்கூடியதுதான் ஃபைனல் இன்டர்பிரேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ 2007ல் எந்தெந்த மாநிலங்கள் வந்து எவ்வளவு அந்த தண்ணீர் அளவை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 2018ஆம் ஆண்டு ஆர்டிகல் 136, அதாவது இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச உரிமை. ஸோ நம்ம அப்பீலேட்டுக்கு போக முடியறனாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோர்ட்ஸ் இல்லைன்னா ஆர்டர்ஸ் இல்லைன்னா இந்த ட்ரிபியூனல்ஸ் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்புகளில் வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்னா அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிகல் 136 அடிப்படையில் 2018ல் இந்த ட்ரிபியூனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் அளவு வந்து கரெக்டாக கர்நாடகத்துக்கு வழங்கப்படலை அப்படிங்கிற அந்த ஒருதலை பட்ச அந்த முடிவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க அதை ரிவ்யூ பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி,
ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் ஒழுங்கை செய்யக்கூடிய அந்த அதாரிட்டி பார்த்தீங்கன்னா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி 2018 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இவங்க தான் இப்போ 53வது கூட்டம் நடத்தி தற்போது அந்த காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரிக்கு எவ்வளோ அளவு அந்த சுப்ரீம் கோர்ட் வெர்டிட்டின் படி எவ்வளோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய கூட்டம் தான் தற்போது வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகில் 70% புலிகளின் வாழ்விடம் இந்தியா. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்ல பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ உலக மொத்த புலிகள் எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா 70% நம்ம நாட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே வந்து ஜூலை 29 வந்து கொண்டாடப்படுகிறது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸ், அதாவது புலிகளை பாதுகாப்பதற்காக டைகர் ரிசர்வ்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர். ஸோ ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்குப்படியா பார்த்தீங்க அப்படின்னா டைகர்ஸை மட்டும் பாதுகாப்பதற்காக ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற அந்த திட்டம் 1973 கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைகர்ஸ் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஹேபிட்டேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அங்கேயே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைகர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 58 இருக்கு. இதுல முதலாக கொண்டு வரப்பட்ட டைகர் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் உத்தராகண்ட். ஸோ இது வந்து 1936 இந்த டைகர் ரிசர்வ் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1957 தான் இதனுடைய பேர் வந்து ஹைலே நேஷனல் பார்க்ல அதுல இருந்து 1957 தான் ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வா வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ தற்போது அதிக டைகர் ரிசர்வ் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம். ஸோ மத்திய பிரதேஷ் மாநிலம் தான் புலிகளின் மாநிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய மொத்த டைகர் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா 9. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஒன்று வந்து முதுமலை, அடுத்ததா மேகமலை, அடுத்ததா சத்தியமங்கலம், களக்காடு முண்டன் துறை. ஸோ களக்காடு முண்டன் துறை, முதுமலை, மேகமலை, சத்தியமங்கலம், களக்காடு முண்டன் துறை. 5வது பார்த்தீங்க அப்படின்னா ஆனைமலை. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதாரிட்டி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2005 இந்த அதாரிட்டி தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வரக்கூடிய மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்.